போது முதல் ரக்காத்துல ஒரு சஜிதா செய்துவிட்டு மறுபடி எழுந்து பிறகு ஓதி மறுபடி ருக்கு செய்தாவெல்லாம் செய்தார்கள் என்று ஒரு 5 ரக்காத்து தொழுதார்கள். அது என்ன தொழுக? ஏன்னா இஷா தொழுகைக்கு 4 ரக்காத் என்று நம்ம அறிந்து வைத்திருக்கிறோம். 5 ரக்காத் தொழுதார்களே என்ன என்று அவர் கேட்கிறார். இல்ல முதல் விஷயம் என்னன்னு கேட்டா, குர்ஆன்ல சஜிதாவுடைய வசனங்கள் என்று சில வசனங்கள் இருக்கின்றன. சஜிதாவுடைய வசனங்கள் தான் என்ன என்றால், அந்த வசனங்களை ஓதும் போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஜிதா செய்தார்கள் அப்படின்னு ஆதாரம் இருக்கும். அந்த வசனங்களை நாம ஓதும் போது என்ன செய்யணும்? சஜிதா செய்ய வேண்டும். இதுதான் சஜிதா வசனங்கள். இந்த சஜிதா வசனங்கள்ல அதாவது குர்ஆன்ல ஓரத்துல அச்சிட்டு இருப்பாங்க 15 வசனங்களுக்கு இது சஜிதா செய்ய வேண்டிய இடம் என்று அச்சிட்டு இருப்பார்கள். அந்த 15 வசனம் என்ன என்றால் நீங்க எடுத்து பார்த்துக் கொள்ளலாம். 7வது அத்தியாயத்துல 206, 13வது அத்தியாயத்துல 15, 16வது அத்தியாயத்துல 49, 17வது அத்தியாயத்துல 107, 19வது அத்தியாயத்துல 58, 22வது அத்தியாயத்துல 18, 22வது அத்தியாயத்துல 77, 25வது அத்தியாயத்துல 60, 27வது அத்தியாயத்துல 25, 32வது அத்தியாயத்துல 15, 38வது அத்தியாயத்துல 24, 41வது அத்தியாயத்துல 37, 53வது அத்தியாயத்துல 59, 84வது அத்தியாயத்துல 21, 96வது அத்தியாயத்துல 19. இந்த வசனங்களை எடுத்து பார்த்தீங்கன்னா குர்ஆன்ல ஓரத்துல அஸ்ஸஜிதா அப்படின்னு எழுதியிருப்பாங்க. இப்ப நாம் வாசித்த 15 வசனங்களுக்கு ஓரத்தில் சஜிதா என்று குறிப்பிட்டிருப்பார்கள். அந்த வசனத்தை ஓதும் பொழுது குர்ஆன் அப்படி நிப்பாட்டி விட்டு ஒரு சஜிதா செய்து விட்டு தொடர்ந்து ஓதுகிற ஒரு பழக்கம் இருக்கிறது. இதான் சஜிதா வசனங்கள். ஆனால் இந்த 15 வசனங்கள் சஜிதா செய்ய வேண்டும் என்று போட்டிருக்காங்கல்ல, அதுக்கு ஆதாரம் கிடையாது. 11 வசனம் ஒரு சில ஹதீசுகள் இருக்கு, அது கூட பலவீனமானது. இந்த 15 வசனம் ஓதும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஜிதா செய்தார்கள் என்றோ செய்ய சொன்னார்கள் என்றோ ஒரு ஆதாரமே இல்லை. ஒரு ஆதாரம் இல்லாத ஒரு விஷயத்தை தான் குர்ஆன்ல ஓரத்தில் அச்சிட்டு இருக்கிறாங்க. ஓரத்துல சஜிதான்னு போட்டிருக்காங்களே, இதெல்லாம் ஒரு ஆதாரமற்ற விஷயத்தை எல்லாம் குர்ஆன்ல தேவையில்லாம சேர்த்திருக்கிறாங்க. 15 வசனம் சஜிதாவுடைய வசனம் கிடையாது. அப்ப சஜிதான்னு வரக்கூடிய இடத்துல எல்லாம் அந்த சஜிதா செய்யணுமாக இருந்தால் அது 15 எல்லாம் தாண்டும். அது 50, 60, 100 கிட்ட ஓடும். அவ்வளவு வசனங்கள்ல செய்யணும். அப்படி யாரும் சொல்றது இல்ல. 15 வசனங்களுக்கு சஜிதா செய்வதாக சொல்வார்கள் என்று சொன்னால் அந்த 15 வசனம் ஓதும் போது சஜிதா செய்யுங்க என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா? அல்ல இந்த 15 வசனங்களை ஓதும் போது ரசூலுல்லாஹ் சஜிதா செஞ்சாங்களா? இந்த 2 ஆதாரம் இருந்தா தான் அது சஜிதாவுடைய வசனம் என்று சொல்ல முடியும். இந்த 15ல 4 வசனத்திற்கு சஜிதா செஞ்சதற்கு தான் ஆதாரம் இருக்குது. 15க்கு ஆதாரம் கிடையாது. 4 வசனம் என்ன என்று கேட்டால் 96வது அதாவது இக்ரா சூரா இருக்கு இல்லையா, அந்த சூறாவுல 19வது வசனம் வஸ்ஜுது வக்தரிப்புன்னு வரும்ல, அந்த வசனத்தை ஓதும் போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஜிதா செஞ்சாங்க அப்படிங்கிறது முஸ்லிம்ல இருக்கிற ஆதாரபூர்வமான ஹதீஸ். அதே மாதிரி 84:21 இந்த இதஸ்ஸமாவுன் ஷக்கத்துங்கிற சூறா இருக்கு இல்லையா, இந்த சூறா ஓதும் போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஜிதா செய்திருக்கிறார்கள் அப்படின்ட்டு புகாரியில 766, 768, 1074, 1078 ஹதீசுகள்ல இருக்கிறது. அப்ப அலக்கு சூறாவுக்கு சஜிதா செஞ்சிருக்கிறாங்க. 84வது அத்தியாயத்திற்கும் சஜிதா செஞ்சிருக்கிறாங்க. அதே மாதிரி 53வது வசனம் நஜ்மின்னு ஒரு நஜ்மு சூரா, அந்த அத்தியாயத்துல 62வது வசனத்தை ஓதும் போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஜிதா செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி புகாரியில 1067, 1070, 3853, 3972, 4863 இந்த ஹதீஸ்ல எல்லாம் நஜ்மு சூராவுக்கு 53வது அத்தியாயத்துல 62வது வசனத்தை ஓதும் போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஜிதா செஞ்சாங்கன்னு ஆதாரம் கிடைக்கிறது. அடுத்ததாக 38வது வசனத்தை ஓதும் போது
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஜிதா செஞ்சாங்க அப்படின்னு புகாரில் 1069, 3422 இந்த நாலு விஷயத்துக்கு தான் என்ன வருது, சஜிதா செய்ததற்கு ஆதாரம் கிடைக்கிறது. 15 வசனம் சஜிதாவுடைய வசனம் என்று அவங்க போட்டிருக்கிறாங்க. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆன்ல எந்த வசனத்தை ஓதும் போதெல்லாம் சஜிதா செஞ்சாங்கிற விவரம் நமக்கு கிடைக்கிறது. அந்த விவரம் என்ன, 4 தான். அதாவது 96ல ஒரு சஜிதா, 84வது சூறாவுல 1, 53வது சூறாவுல 1, 38வது சூறாவுல 1. அப்ப இந்த 4லையும் சஜிதா செய்யணுங்கிறது இருக்குது. அப்ப நம்ம குர்ஆனை ஓதிக்கிட்டே இருக்கிறோம். இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக்னு ஓதுறோம். ஓதி முடியும் போது கடைசி ஆயத்தில் என்ன செய்யும், கல்லாலா துத்திஹு ஃபஸ்ஜுத் வக்தரிபுன்னு வரும். இது கடைசி வசனம் சஜிதா செய்வீராகன்னு வருது. இதை ஓதும் போது ரசூலுல்லாஹ் சஜிதா செஞ்சாங்கன்னு வருதா, நம்மளை அப்படி நிப்பாட்டி வைத்து விட்டு ஒரு சஜிதா செஞ்சுட்டு மறுபடியும் உட்கார்ந்து அடுத்த சூறாவை என்ன செய்யலாம், ஓதலாம். இந்த 4க்கு தான் இருக்கிற ஆதாரம். இதைய தொழுகையில ஓதுனோன்னு வைங்க, இது சும்மா குர்ஆன் ஓதும் போது. தொழுகையில இந்த 4 வசனத்தை ஓதினால் அதுல சஜிதா செய்யலாமா என்றால் அதுலயும் சஜிதா செய்யலாம். அதாவது இந்த 4 வசனங்களை தொழுகையில ஓதுனாலும் அப்படியே நிறுத்திட்டு சஜிதாவுக்கு போயிட்டு வந்து பழையபடி தொழுகையை தொடரலாம். தொழுகைக்கு வெளியில நீங்கள் ஓதினாலும் சஜிதாயத்து வந்தவன் இந்த 4 வசனம் வந்தவுடனே அப்படி நிப்பாட்டி வைத்து விட்டு சஜிதா செய்து விட்டு எழுந்து நீங்கள் அந்த விட்ட இடத்துல இருந்து குர்ஆனை என்ன செய்யலாம், ஓதலாம். தொழுகையிலையும் ஓதலாம், தொழுகைக்கு வெளியிலையும் ஓதலாம். அதுக்கு என்ன ஆதாரம் இருக்குன்னு கேட்டா, புகாரியில 766வது ஹதீஸ்ல வருகிறது. அதுல அபூ ராஃபி என்று ஒருத்தர் சொல்றாரு. இவர் சஹாபிக்கு அடுத்த காலத்தில் உள்ளவர். என்ன சொல்றாருன்னு கேட்டா, சல்லைத்துமா அபி ஹுரைரா அல் அத்தமா, அபூ ஹுரைரா அவர்களோடு சேர்ந்து நான் அத்தமானா இஷா தொழுகை தொழுதேன். நான் அபூ ஹுரைராவோட இஷா தொழுகை தொழுகிறார். அப்போ இதசமாவுன் சக்கத்துங்கிற சூரா ஓதினார். இது அந்த 4ல வருது, 4 வசனத்துல ஒரு வசனம். சஜத தொழுகும்போது சஜிதா செய்கிறார். அப்ப நான் அவர்கிட்ட கேட்டேன், ஏன் இப்படி செய்யறிய அப்படின்னு கேட்கும் பொழுது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு பின்னாடி இந்த சஜிதாவை அவர்கள் ஓத சஜிதா செய்தார்கள். நான் அவங்கள பின்தொடர்ந்து சஜிதா செஞ்சிருக்கிறேன். எனவே நான் சஜிதா செய்துகிட்டே தான் இருப்பேன் அப்படிங்கிறார். அப்ப இதசமாவுன் சக்கத்துங்கிற சூறாவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையில ஓதி இருக்கிறார்கள். ஓதும் பொழுது அந்த சஜிதாவுடைய வசனம் வந்த உடனே ஒரு சஜிதா செய்து விட்டு எழுந்து தொழுகையை தொடர்ந்து இருக்கிறார்கள். அப்ப தொழுகையில இதான் சட்டம் வழங்கிருச்சு. அப்ப இந்த சஜிதாங்கிறது சஜிதா 4 தான், 15 இல்ல. இந்த 4 வசனங்களுக்கு தொழுகையில இருந்து நம்ம ஓதினாலும் சஜிதா செய்யலாம், தொழுகைக்கு வெளியில ஓதினாலும் சஜிதா செய்யலாம் என்பதற்கு இந்த ஆதாரம் கிடைக்கிறது. இந்த சஜிதாங்கிறது கட்டாயமா என்று கேட்டால் 1077 புகாரி ஹதீஸ்ல உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. என்ன செய்யறாங்க, அல்லாஹ்வுடைய ரசூல் இந்த சஜிதா செய்வதை நமக்கு கட்டாயமாக ஆக்கவில்லை, அதை ஒரு வழிமுறை ஆக்கி இருக்கிறாங்களே தவிர செஞ்சுதான் ஆகணும் என்று என்ன செய்யல, கட்டாயமாக்கல என்று சொல்லி ரசூலுல்லாஹ் அப்படி எந்த ஒரு ஆர்டரும் வரல. யாரு சஜிதா செய்யறாங்களோ அதுவும் ஓகே தான், சஜிதா செய்யாட்டாலும் அவருக்கு குற்றம் கிடையாது என்ற ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது அல்லாஹ் இதை கடமையாக்கலைங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க. அந்த அடிப்படையில் வச்சு பார்க்கும் பொழுது நீங்க தொழுகைக்கு உள்ள ஓதுனாலும் இந்த 4 வசனம் ஓதிட்டு பேசாம போயிட்டு இருக்கலாம் மொத்த சூறா மாதிரி, அல்லது சஜிதா செய்ய விரும்பணும்னா சஜிதாவும் செஞ்சு கொள்ளலாம். இப்படியான ஒரு விஷயம். இப்படி ஒரு வசனத்தை தான் இந்த சதாம் ஹுசேன் கேட்கிறார்ல, அவர் போய் தொழ போயிருக்கும் பொழுது முதல் ரக்காத்துல இந்த 4 வசனத்துல என்னத்தையா ஓதி இருப்பாங்க. இந்த சஜிதாவுடைய வசனம் இருக்குல்ல, அதை ஓதி இருப்பாங்க. அந்த வசனம் நிப்பாட்டி விட்டு அப்படியே சஜிதாவுக்கு போயிருப்பாங்க. போயிட்டு மர எழுந்துருவாங்க. எழுந்து விட்ட இடத்துல இருந்து ஓதி அப்புறம் ருக்கு சஜிதா செஞ்சு அப்புறம் எழுந்து அப்புறம் ருக்கு சஜிதா செஞ்சு இப்படி 4 தடவை செய்யும் பொழுது முதல் தடவை ஒரு சஜிதா மட்டும் செஞ்சார்ல, அதை வைத்துத்தான் நீங்க என்ன செய்யறீங்க, 5 ரக்காத்து வருதுன்னு கேட்கறீங்க. 5 ரக்காத்துலாம் கிடையாது. அந்த சஜிதாவின் வசனத்தை ஓதுவார்களேயானால் அதுக்கு சஜிதா செய்யலாம் என்கிற அடிப்படையில் அவர்கள் செய்திருக்கிறார்கள். அது ரக்காத்தாக ஆகாது, தொழுகையுடைய எந்த ஒன்றையும் அதிகப்படுத்தியதாக ஆகாது. அதை செய்யாமல் இருந்தாலும் குற்றமும் ஆகாது. செஞ்சா ஒரு நன்மை கிடைக்கும்,
அந்த சஜிதா செய்யல என்று சொன்னா குற்றம் ஆகாது. இதை வைத்துக் கொண்டு நீங்க என்ன செய்றீங்க, 5 ரக்காத்து தொழுததாக நீங்கள் கருதுகிறீர்கள். 5 ரக்காத்தெல்லாம் இல்ல. ஆனா நடைமுறை என்ன இருக்குன்னு கேட்டா, இந்த 4 வசனங்களுக்கு தான் சஜிதா ஹதீஸ்ல ஆதாரம் இருக்குது. 15 வசனத்திற்கும் நடைமுறையில சஜிதா செய்வார்கள். அது மாதிரி உள்ளதை கூட ஒரு ஓதி செஞ்சிருக்கலாம். அந்த இமாமா இருக்கிறவரு இந்த 4 வசனத்துக்கு சஜிதா செஞ்சாங்கன்னா அவங்க நபி வழியில் செஞ்சாங்கன்னு அர்த்தம். 4 வசனம் இல்லாம யாரை இட்டுக்கட்டினதை வைத்துக் கொண்டு ஓரத்துல சஜிதான்னு எழுதுனதே ஆதாரமாக கொண்டு 15 வசனத்தை ஓதும் பொழுதும் அவங்க சஜிதா செய்வார்களே, ஆனால் அது மார்க்கத்துல இல்லாத ஒன்று செய்யறாங்கன்னு அர்த்தம். அது சரியான சஜிதா இல்ல. அது சஜிதா செய்யணும் என்பதற்கு ஆதாரத்தோடு செஞ்சது இல்ல. அது ஒரு பிதஅத் அடிப்படையில செஞ்ச ஒரு சஜிதான்னு வரும். சரியா? அதனால 5 ரக்காத்து கிடையாது. குர்ஆன்ல சஜிதா வசனத்தை அந்த ரக்காத்துல ஓதி இருப்பாரு. ஓதுனோன்னு போய் சஜிதா செஞ்சுட்டு வந்து மறுபடியும் கண்டினியூ பண்ணிருப்பாரு. அந்த சஜிதாவுக்காக 5 தடவை சஜிதா செஞ்சதுனால நீங்க ஒரு ரக்காத்தாவது எடுத்துக்கொண்டீர்கள், கருதி கொண்டீர்கள். அதான் அதுக்கு உள்ள